நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டோட்டலாக 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்காடு போகிற வழியில் ஆனைக்கட்டி அகழி கூலிக்கடவுலேருந்து லெஃப்ட்டு திரும்புகிறோம் அப்படின்னா அந்த ரோடு வந்து சித்தூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. சித்தூர் ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து எகெயின் ரைட்டில் பள்ளியறை அப்படின்னு சொல்லுவாங்க, பள்ளியறா அப்படிம்பாங்க. ஸோ அந்த பள்ளியறைங்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டோட்டலாக வந்து 2 ஏக்கரு. மொத்த விலை வந்து அவங்க சொல்கிறது ஏக்கர் 22.5 lakhs, அதாவது 2 ஏக்கரும் சேர்த்து 45 லட்சம் அவங்க சொல்கிறது. ஏக்கர் வந்து 22.5 lakhs வரும். இடம் அமைஞ்சிருக்கிறது அந்த பள்ளியறையில் இருக்கிற ஒரு வில்லேஜ் ரோடு. இது வந்து காங்கிரீட் ரோடுங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ரோடெலாம் காங்கிரீட் ரோட்டில் இருக்கும். ஓரளவு கொஞ்சம் மெயின் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வர ரோடு வந்து இப்போ புதுசாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் அகலம் படுத்துகிறாங்க. அதாவது சித்தூர்லேருந்து பள்ளியறை வர ரோடு வந்து கொஞ்சம் அகலம் படுத்திட்டுருக்காங்க. வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக, இப்போ வந்து 3-4 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ரோடெல்லாம் போட்டுட்டாங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் ஏக்கர் 30-40 லட்சத்துக்கு விற்றுட்ருக்கு. இங்கே ஏக்கர் வந்து 22,50,000. ரீசன் வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வந்து சரிவாக இருக்கும். அந்த சரிவுனா ஃபுல் சரிவு இருக்காதுங்க. ஒரு 60-70 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிளைன் சர்ஃபேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டவுனாக இருக்கும். நீங்கள் பிளைன் சர்ஃபேஸாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி வீடோ அல்லது வந்து ஃபார்ம் ஸ்டேவோ ஏதோ ஒன்று அது மாதிரி அழகாக பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் விவசாயம் பண்ணலாம். இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி, தேக்கு, மூங்கில், இது மாதிரி நிறைய டிம்பர் வேல்யூஸ், ரோஸ்வுட், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இல்லை நம்ம வந்து வாழை பயிர் பண்ணணும், இல்லை மிளகு பயிர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த மீதி இருக்கிற 1 ஏக்கர் 20 சென்ட் பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். வீடு கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி டாப்பில் பண்ணலாம். அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதுனாலும் இந்த ஏரியா ரொம்ப சூப்பரான ஏரியா. இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டில் நீங்கள் எந்த பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக கிடையாது. ஒன்று கோல்டு ரேட்டு நல்லா ஏறிட்டுருக்கு, மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேண்டு வேல்யூ ஓரளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 6-7 மாதம் வந்து இப்போ லேண்டு வேல்யூ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஸோ இதுதான் கரெக்டான டைம். இப்போ வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1 or 2 months ஆறு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 இயர்க்குள்ளே இந்த கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிறப்போ அல்லது வந்து இன்னொரு 1 இயர்க்குள்ளே வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ஏக்கர் 25-30 இந்த மாதிரி பட்ஜெட்டில் இன்னமேட்டுக்கு எங்கேயுமே இடம் வாங்க முடியாது. ஸோ கோயம்புத்தூர் டெவலப் ஆக சுற்றி இருக்கிற எல்லா ஊருமே டெவலப் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு ஊர் தான் ஆனைக்கட்டி, அகழி, அட்டப்பாடி, கூலிக்கடவுங்கிற ஏரியாலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அப்படின்னாவே மக்கள் வந்து அதிகமாக படையெடுக்கிற ஒரே ஏரியா ஆனைக்கட்டி தான். ஏன்னா உங்களுக்கு ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, வயநாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா வந்துருச்சு. அதுவும் சம்மருங்கிறப்போ எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் போகணும். அதே மாதிரி டிராஃபிக்கு நீங்கள் போகிறதுக்கே 10 hours 8 hours ஆயிடுது. ஸோ இவ்வளோ டிராஃபிக்கில் இவ்வளோ கசன்னு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து மாங்கரை தாண்டிடலாம். மாங்கரை தாண்டிட்டிங்கனாவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சீனரி பிளேஸாக தான் இருக்கும். போக அப்படியே லொக்கேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு சோலையூர் வழியாகவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம், இல்லை கூலிக்கடவு போயும் போகலாம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து நியர்பை பிளேஸில் பசங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஸ்டே பண்ணணும், இல்லை நாமளே போனாலும் கொஞ்சம் ஏஜான காலத்தில் கொஞ்சம் ஃபார்ம் ஸ்டேவோடு சேர்த்து நம்மளே அங்கே கொஞ்சம் விவசாயம் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே இடம் கிடையாது. ஸோ நல்லா ரீசர்வே பண்ணி பக்காவாக 100% லீகல் கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்டு 2 ஏக்கர் 45 lakhs இடம் அமைஞ்சிருக்கிறது பள்ளியறை கூலிக்கடவில். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இடம் பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.